குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்களினுடைய இணைவு, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இணைவு, ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு, ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. ஸோ இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே ஆல்ரெடி சனி இருக்குது. இப்போ அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை செவ்வாய் டச் பண்ண போது உங்கள் ராசிநாதன், ஒரு ராசிநாதன் ஒரு பாவ கிரகத்தை போய் டச் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் தான் உண்டு. ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகம் கிடையாது. 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, அவ்வளோதான். ஸோ அவர் ராசிநாதனோட தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த கிரக இணைவு அப்படிங்கிறது 2ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செவ்வாயினுடைய நகர்வு சனியை தாண்டி போயிடுது. இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறது, 20க்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சால்வ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே புதனோட வீட்டில் குரு பகவான் ஆல்ரெடி இருக்கார். குருவினுடைய வீரான மீன ராசிக்குள்ளே புதன் வர்றதுனால இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இப்போ நல்லா பாருங்கள், விருச்சிக ராசிக்கு 2, 5, 8, 11 ஆகிய 4 பாவங்கள் பலமடையுது. சிம்பிளாக 2, 5, 8, 11 எங்கே தொடர்பு விட்டாலும் பொருளாதார ரீதியான பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும். அது பாசிட்டிவான தொடர்பாக இருந்ததுன்னா நல்ல ரீச்சு கொடுத்துரும், நெகட்டிவான தொடர்புனா அப்படியே கீழே டவுன் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக பொருளாதாரத்தை வளர்ச்சியை கொடுக்குமா என்னங்கிறத பார்த்துடலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் அதிபதி 6க்கு போய் அமர்றாரு. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்குல்ல, அதாவது 10க்கு திரிகோணமான 6ஆம் பாவத்தில் போய் சூரியன் இருந்து உச்சமாகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். பெரிய நெகட்டிவிட்டி அதை சொல்ல முடியாது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சியும் இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் அடையுது. ஸோ இதுவும் ஒரு நல்ல செய்தி தான் விருச்சிக ராசிக்கு. ஸோ என்னென்னவெல்லாம் இந்த கிரக நிலைகள்னால உங்களுக்கு நடக்க காத்திருக்கு, உங்களுடைய தொழில் அமைப்புகள், வருமானம், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, நோய், கடன், குழந்தைகள், படிப்பு, திருமணம், அதிர்ஷ்டம், லாபம், இப்படி என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல தொழில் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்தை தான் மிக முக்கியமாக பார்ப்போம். தொழில் ஸ்தானத்துக்கு மிக முக்கியமான இடம் 10. அந்த இடத்துல போய் கேது உட்காந்துட்டார். ஸ்டார்டிங்கில் கேது உள்ளே வந்ததுலேருந்து தொழிலில் நிறையா டென்ஷன், ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன வேலை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை வாங்கிடும். மற்ற நேரங்களில் சிம்பிளாக அதை முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இந்த கேது 10ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து தொழில் அவ்வளோ ப்ரெஷர், டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த ப்ரெஷர், டென்ஷன் இந்த மாதமும் நீடிக்குமா இல்லை ஸ்மூத்தாக போகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி விஷயத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அந்த டென்ஷன் ப்ரெஷர்லேருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. அதுவும் 14ஆம் தேதிக்கு மேலே நல்ல ரிலீஃப் கிடைக்க போகுது. தொழிலில்
எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வல்லமை அந்த சூரியன் உங்களுக்கு தந்துடுவார். தொழில் ரீதியாக எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், கோர்ட்டு கேஸ் வழக்கு எப்படி இருந்தாலும் சரி, அதை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் தந்துடுவார். எதிரிகளே இல்லாத ஒரு தொழில் அமைப்புகளை உருவாக்குவதற்கு முதன்மை காரணமாக சூரியன் இருப்பார். அதற்கு துவக்கமான மாதம் இந்த மாதம். எதிரிகளை ஒவ்வொன்றா அப்படியே அழைச்சிட்டு வரப்போகிறோம். ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் நம்ம அந்த மாதம் செய்ய காத்திருக்கோம். அந்த மாதம் கடைசின்னு போகும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ தொழிலை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது முதல் 14 நாட்கள் கொஞ்சம் ஒர்க்லோடு, மற்ற விஷயங்கள், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அப்பவும் நம்ம கீழே போக மாட்டோம். ஏன்னா 10ஆம் அதிபதி போய் 5ல் தான் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம கீழே போக மாட்டோம். பெரிய தொந்தரவுகள் இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பெருமூச்சு விட்டு வேலை முடிஞ்சதா சாமி அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக ஆகிறதுக்கு எப்போ டைம் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா 10 கோடியர் உச்சமாகிடுவார். உங்களுடைய தொழில் திறமை உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் வெளிவரும் இந்த காலகட்டம். ஸோ தொழிலில் ஒரு நல்ல ரீச்சை பிடிக்கிறதுக்கு சரியான சூழ்நிலை இது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தவற விடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னென்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும். முதல் 20 நாட்கள் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் இவ்வளோ, நான் பெருசா நீ பெருசா அப்படி இப்படின்னு. 20ஆம் தேதிக்கு மேலே நான் தான் பெருசு அப்படின்னு உங்கள் பார்ட்னர் காட்ட துவங்கிடுவார். என் கை ஓங்கி நிற்கிது, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. அப்போ அந்த பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்கிறத மட்டும் பாருங்கள். இன்னொன்று, உங்கள் பார்ட்னர் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், தேவையில்லாத செலவு தான், அலைச்சல் தான், விரயம் தான் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பாருங்கள். மேக்சிமம் பயணத்தை தவிர்த்துக்குங்க. பார்ட்னரோட சேர்ந்து செய்யக்கூடிய பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. செய்யக்கூடிய செலவுகளும் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா பார்ட்னரோட சேர்ந்து செய்யும்போது செலவுகளும் அதிகமாகும். ஸோ அதை பார்த்துக்கிற வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவு கம்யூனிகேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அப்போ தொழிலில் இந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. தனிப்பட்ட முறையில் பண்ணுற மாதிரி இருந்தால் ராஜாவாக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் போச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, வேலை எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல சூரியன் அமர்றாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழில், அந்த வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு ஒன்றும் தெரியல, புரியல, அப்படி இப்படின்னு உங்களை மட்டம் தட்டின ஆளெல்லாம் இவரை மாதிரி வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை சுற்றியும் சரி, எதிரிகள் கூட பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய தொழில் திறமை அந்த காலகட்டம் வெளிப்படும். வேலையில் நம்ம ஒரு தனித்துவமாக தென்படுவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணுங்கிற இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் ஒர்க்லோடு அப்படிங்கிறது செம்ம ஹெவியாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒர்க்லோடு கண்டிப்பாக இருக்கும். மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுட்ருப்பீங்க. ஸோ அதை மாற்றவே முடியாது. ஆனால் செஞ்சால் அதுக்குண்டான பலனும் உண்டு. வேலை கண்டு பயப்படாமல், அந்த வேலையிலேருந்து வெளியில் வராமல், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன்னு துணிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான நல்ல பலனை நீங்கள் வருங்காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிடுவேன். வேலை சரி, தொழில் சரி, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கா? அதில் ஏதாவது தொந்தரவுகள் வருதா? ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கணவன் மனைவி உறவு நிலை பெரிய அளவில் இந்த காலகட்டம் ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய பாணியில் தான் இருப்பதாக நினைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரியான பொருத்தம் இல்லை, எனக்கேற்ற துணை இவர் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஓட்டி ஓடி பார்த்துட்டே இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ, புதுசாக கல்யாணமானவங்களுக்கு சொல்கிறேன். லாங் டைம் ஆச்சுன்னா இவனோ இவளோ என்ன சொன்னாலும் திருந்த போகிறது கிடையாது, நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய துணை டிசைட் பண்ணிடும். வரக்கூடிய ஏப்ரல் கடைசி 10 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை இன்னும் பலமாக இருக்குது. நம்மளை காட்டில் அவங்க பலமாக இருக்காங்க. நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஸ்டிக்காக நிற்போம். ஆனால் அதுக்கு எகெயின்ஸ்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை செயல்படும். முதல் 10-15 நாட்களுக்கு வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டியது இருக்கும் துணைக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும்.
ஸோ என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் நல்லபடியாக அந்த காலகட்டம் பார்த்துக்குங்க. அதுதான் காலத்துக்கு பேசும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. காலையில் திட்டுவாங்க, சாயங்காலம் காய்ச்சல் வந்து தலைவலி வந்து படுத்திருப்பாங்க. ஸோ ஜீவகாரணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள், நல்லபடியாக பார்த்துக்குங்க. பின் நாட்களில் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ரைட். வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் இல்லையா? 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. குரு தான் 2ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் குரு 8ல் இருந்தாலும் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நெடல் இருந்துட்டு இருந்தது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் மீன ராசிலையும் குரு மிதுன ராசியில் இருக்கிறதுனால புதனும் குருவும் பரிவர்த்தனை ஏற்படுது. 2, 5, 8, 11 தொடர்பு ஏற்படுது. இப்போ 2, 5, 8, 11 தொடர்பு அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத விதமான பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக நிலை. இந்த பாவங்களெல்லாம் பலம் அடைஞ்சிருச்சு. இந்த உங்களுடைய சுயஜாதத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ குருவோட தசாபுத்தி அந்தரமோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா எதிர்பாராத நல்ல பெரிய தனவரவை எதிர்நோக்கி உங்களுடைய காலம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. கடைசி 20 நாட்கள் பொருளாதார ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான முயற்சி மட்டும் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். சாமி நீங்கள் என்னமா சொன்னீங்க 20 நாள் எல்லாம் சொல்லிங்கன்னா எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கடன் இருக்குது, 20 நாள் எல்லாம் சரியாகுமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கான முயற்சி இப்போ எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். எப்போவுமே ஏன் முகூர்த்தம் பார்க்குறோம் அப்படின்னா எடுக்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கடனை கட்டுறதுக்கு இப்போ கடன் 100 கோடி இருக்கட்டும், ஒரு 10,000 ரூபாய் இந்த மாதம் இந்த டைமில் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்களில் பண்ணுங்க. அந்த கடன் முழுக்கவும் அடையிறதுக்கு உண்டான வழியை அந்த கிரகங்கள் காட்டி கொடுக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் வந்து நல்ல வேலை கிடைக்கும். நம்ம 20 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருப்போம், 60,000 70,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிரும். அது ஜாக்பாட்டு தானே, அது யோகம் தானே, அது அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. என்னோட திறமைக்கான அங்கீகாரம்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் திறமையானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கிற காத்துட்டு இருக்குது. அது அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இப்போ வேலையில் ஒரு நல்ல சேஞ்சஸ். ரைட்டு. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைச்சு கொடுத்துரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். சார் 10 வருஷமாக பொண்ணு பார்க்குற அமையல, 10 வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குற அமையல, குடும்பம் அமையாமல் இருக்குது. குடும்பம் அமைச்சிடும் அந்த காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடமும் பலமடையுது, 7ஆம் இடமும் பலமடையுது. குடும்பம் அமைகிறதுக்குன்னா அற்புதமான காலகட்டமாக. எங்கே சார் நீங்கள் சொல்கிறீங்க அம்மாவை? சரி, உங்களுக்கு சித்திரை மாதம் யார் சார் பொண்ணு கொடுப்பா பையன் கொடுப்பான்? பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதாக மாறும். அதற்கான ஒரு ஃபஸ்ட்டு ட்ராக் போடுவீங்க இந்த காலகட்டம். ஸோ எல்லாமே அந்த நல்ல காரியங்கள் நடப்பதற்குள்ள துவக்கமாக அந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட். உடல் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆல்ரெடி என்ன இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். மேலும் அதிகமாகாமல் பார்த்துக்குங்க. கரெக்டாக ஃபுட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க. உங்களுக்கு மனசில் தோணுன விஷயங்களோ உங்களுடைய திட்டங்களோ உங்களுடைய வருங்கால பிளானிங்ஸோ எதையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காத முதல்ல. அப்புறம் நீங்கள் இந்த காலகட்டம் சொன்னீங்கன்னா திருஷ்டி அதிகமாயிரு. உங்களோட விருப்பத்தை வெளியில் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது 4 பேர் 4 விதமாக பேசி முடிச்சு விட்ருவாங்க. அது நடக்காமையே உயருக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ விருப்பங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். குழந்தைக்காக முயற்சி இருக்கிறீங்க அப்படின்னா, குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், முடிக்கலாம்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். காதல் விவகாரங்களில் தயவு செஞ்சு கலந்துக்காதீங்க. ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போய் ப்ரப்போஸ் பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரைட். சார் நான் 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், கல்யாணம் எப்போ சார் நடக்குன்னா இப்போவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காதல் திருமணங்களில் போய் முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போ சார்? ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு சான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. யாராவது அதிர்ஷ்டம் லாபம் உண்டானா அதை 2, 5, 8, 11 தொடர்பு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு கிளிக்கு, ஏதோ ஒரு மாற்றம். சார் நீங்கள் 30,000 சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க, 70,000 சம்பாதிக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா போது என்ன ஆகும்? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் 70,000 சம்பாதிக்கிற பையன் கிடச்சிச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து 1 lakh ஆகிடுச்சு இல்லை? மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். பையன் சம்பாரிச்சு பையன் கையிலே வச்சுருக்க போகிறான், பொண்ணுக்கிட்ட தான் கொடுக்க போகிறான், வேலை முடிஞ்சது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இந்த மாதம் கிடைக்கும். இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்தா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. சரி செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு தான் ஒரே ஒரு வழி. குலதெய்வத்துக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை மாறக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சி.